ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாமிஸ் சமையல். மாமிஸ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி குருமா தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 9 சின்ன பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இதை பொடிப்பொடியாக நறுக்கிக்கலாம். தேங்காய் சில்லு ஒரு 4 சில்லு எடுத்துருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு. இதை நல்லா நம்ம மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, ஒரு அரை ஸ்டாரு, கொஞ்சமாக பிரியாணி இலை. இதெல்லாம் நம்ம வதக்கி விட்டு 3 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் விட்டு நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி வைக்கணுங்க, சிம்லேயே வச்சு. பாருங்கள், இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கின தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. இதை நல்லா நம்ம மூடி போட்டு நம்ம சிம்லேயே வச்சு வதக்கி விடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு மூடி போட்டு வதக்கிட்டே இருக்கணுங்க. தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.25 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்ட தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி சேர்த்து. கொஞ்சம் கெட்டியாக வேணால் இந்த அளவுக்கு தண்ணி போடுங்க. நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு 3 நேரத்துக்கு வேணுன்றதுனால நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணது உப்பு பார்த்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். சிம்லேயே வச்சு நல்லா கொதித்ததும் மசால் வடை போயிடுச்சுன்னா நம்ம அடுத்தது நல்லா மல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, தக்காளி குருமா மல்லி தழை போட்டு இறக்கிட்டேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.